போர் தொழில் படத்துக்கு பிறகு இயக்குனர் விக்னேஷ் ராஜாவிடமிருந்து தனுஷுக்கு ஒரு மாஸ் படம் வரும் என்று ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். இந்த முறையாவது பிளாக்பஸ்டர் கிடைக்கும் என நினைத்த ரசிகர்களுக்கு இந்த படம் பெரிய ஏமாற்றமாகவே உள்ளது. இட்லி கடை படம் கூட இதைவிட நன்றாக இருந்தது என்று சொல்லும் அளவுக்கு முதல் பாதி மிகவும் சலிப்பாக செல்கிறது. இரண்டாம் பாதியில் சில நல்ல காட்சிகள், கதையின் போக்கில் வரும் மாற்றங்கள் படத்தை கொஞ்சம் காப்பாற்றினாலும் மொத்தத்தில் இது பிளாக்பஸ்டர் தரமான படம் இல்லை. பகல் நேரத்தில் முகம் மூடி வங்கி கொள்ளையடிக்க தனுஷ் வருவது போன்ற காட்சிகள் சிரிப்பை வரவழைக்கின்றன. கதை: பல ஏக்கர் நிலம் வைத்திருக்கும் KS ரவிக்குமார் மகனாக கரசாமி கதாபாத்திரத்தில் தனுஷ் நடித்துள்ளார். அவர் ஒரு திறமையான திருடன். ஆரம்பத்திலேயே MLA வீட்டில் திருடும்போது போலீசில் சிக்கிக்கொள்கிறார். அங்கிருந்து தப்பித்து தனது மனைவி செல்லியுடன் ரேணிகுண்டாவுக்கு சென்று ஹோட்டலில் வேலை செய்கிறார். மனைவியை நல்ல வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும் என்பதால் இட்லி கடை தொடங்க வங்கியில் கடன் கேட்கிறார். ஆனால் சொத்து இருந்தால்தான் கடன் தருவோம் என்று சொல்கிறார்கள். அதனால் அப்பாவின் நிலத்தை விற்று கடை வைக்க ஊருக்கு திரும்புகிறார். ஆனால் நிலம் ஏற்கனவே வங்கி கடனில் சிக்கியுள்ளது. இதை அறிந்த அப்பா உயிரிழக்கிறார். அப்பாவை அவரது சொந்த நிலத்தில் அடக்கம் செய்ய கரசாமி மீண்டும் திருட்டு தொழிலில் இறங்குகிறார். போலீஸ் அதிகாரி சுராஜ் வெஞ்சரமுடு அவரை பிடிக்கிறாரா இல்லையா என்பதுதான் மீதி கதை. படம் எப்படி? தனுஷ் வழக்கம் போல் தனது நடிப்பில் குறை வைக்கவில்லை. ஆனால் அவர் நடித்த பல படங்களில் பார்த்த அதே மாதிரியான நடிப்பு உணர்வு வருகிறது. ஜெயராம் கதாபாத்திரம் ஆரம்பத்தில் நன்றாக இருந்தாலும் இறுதியில் பலவீனமாக முடிகிறது. கருணாஸ், பிருத்வி பாண்டியராஜ் போன்றவர்கள் முக்கிய தாக்கம் இல்லாமல் வருகின்றனர். ஹீரோயின் மமிதா பைஜுவுக்கும் குறைந்த காட்சிகளே உள்ளன. படத்தில் KS ரவிக்குமார் மற்றும் சுராஜ் வெஞ்சரமுடுவின் நடிப்பே சிறப்பாக தெரிகிறது. இடைவேளைக்கு பிறகு படம் வேகம் எடுக்கும் என்று நினைத்த ரசிகர்களுக்கும் ஏமாற்றமே கிடைக்கிறது. கிளைமாக்ஸ் வரை படம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. மேலும் தனுஷ் எளிதாக பல வங்கிகளில் கொள்ளையடிப்பது போன்ற காட்சிகள் லாஜிக் இல்லாமல் தோன்றுகின்றன. மொத்தத்தில் சில நல்ல காட்சிகள் இருந்தாலும் எதிர்பார்த்த அளவுக்கு செம்மையான படமில்லை. தனுஷ் ரசிகர்களுக்கு இது ஒரு சாதாரண பட அனுபவம் மட்டுமே.